முருகன் அருளோட உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்கலாமா? மீனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு மதுரை பக்கத்தில் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. திருமணமான சில ஆண்டுகளுக்கு பிறகும் அவள் வாழ்க்கை ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. கணவருக்கு வேலை இல்லை, வீட்லேயும் அதிக கடன், தினமும் வட்டி கட்ட வேண்டிய நிலை இருந்துச்சு. மேலும் மீனாவுக்கு உடல்நல பிரச்சனை இருந்தது. அடிக்கடி தலைவலி, உடல் சோர்வு அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும். மீனா சிறு வயதிலிருந்தே முருகனை நம்பினான். ஆனாலும் அந்த நேரத்தில் மனம் தளர்ந்து விட்டது. முருகனே, நான் என்ன பிழை செய்தேன்? ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று கண்ணீருடன் பிரார்த்தனை செய்தாள். அந்த இரவு அவளுக்கு ஒரு கனவு வந்துச்சுங்க. கடற்கரை போல ஒரு இடம். அங்க வெள்ளை வேஷ்டி, சிவப்பு பட்டாடை அணிந்த ஒரு அழகான இளையன் கையில் வேலோட பிரகாசமா அப்படியே வந்து நிற்கிறாரு. அதுவும் புன்னகையோட நிற்கிறாரு. கவலைப்படாதே மகளே, நாளை உனக்கு நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. மீனா முகம் பார்த்தவுடன் மனதில் அமைதி வந்துருச்சு. கொஞ்சம் இவர் முருகன் தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் வந்துருச்சு. அடுத்த நாள் மதியம் அக்கம் பக்கத்தவங்க வீட்டுக்கு வர்றாங்க. மீனா, எங்களுக்கு தெரிஞ்ச நிறுவனத்தில் சொல்லி உனக்கு ஒரு வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. வேலையும் வாங்கி தராங்க. மீனா உடனே சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கிறா. குடும்பம் நல்லா ஆயிடுச்சு. மாலை நேரமே கணவர் அந்த நிறுவனத்துக்கு போகிறாரு. அவருக்கும் வேலை கிடச்சிருச்சு. மேலும் சம்பளம் அதிகமாகிடுச்சு. எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்ததுனால அவங்க குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்துருச்சு. மகிழ்ச்சியில் மீனாவுக்கும் அவங்க கணவருக்கும் கண்ணீரே வந்துருச்சுங்க. அவள் மனதில் உறுதி என்னன்னா, அந்த கனவில் வந்தவர் முருகன் தான் அப்படின்னு. அந்த நாள் முதல் மீனா ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஓம் சரவண பவா அப்படின்னு 108 முறை சொல்லி முருகனுக்கு தீபம் ஏற்றி வந்தாள். மெதுவா அவளின் வாழ்க்கை நல்ல பாதையில் செல்ல தொடங்கியது. முருகன் மீது நம்பிக்கை வைத்தால் எந்த சிரமமும் தாண்ட முடியாதது இல்லை. அதாவது அதை நம்ம தாண்டி வந்துடுவோம் அப்படிங்கிறத அந்த கதை நமக்கு உணர்த்துது.